ஒரு பெரியவர் இருக்கிறார், அவரை பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இந்த வருஷம் நம்ம தமிழர் பண்டிகை பொங்கல் பண்டிகைலாம் எப்படி இருக்கு? இந்த வருஷம் பொங்கல் பண்டிகை വലിയ ഇതൊന്നും இல்லை. வெளியே எதுவும் இல்லையா? ஏன் வெளியே இல்லாத காரணம் என்ன? வேலை இல்லையா? வேலையும் குறைவு, வருமானமும் குறைவு. வருமானம் குறைவா? உங்களுக்கு இப்போ இதெல்லாம் பைசாலாம் கிடைக்குது இல்லையா? இப்போ வருமானம் இல்லைன்னாலும் வச்சு பிழைக்கலாமே. പിന്നെ ഒരു തുണ്ട് കരുമ്പും ഒരു കിലോ ശർക്കരയും ഒരു കിലോ ചീനിയും കിടക്കും. ஓ, சர்க்கரையும் சீனியும் கிட்டுச்சா? சர்க்கரையும் சீனியும் கிட்டுச்சா? அதான் சர்க்கரை மட்டுமா? ശർക്കര മാത്രം. சர்க்கரை மாத்திரம். சர்க்கரை என்ன சீனி? சீனி மாத்திரம் தான். പച്ചരി കിടക്കും. ஓ, சீனியும் பச்சரியும். அப்போ வேற ஒன்றும் கிட்டல? கரும்பு கிட்டலையா? ഒരു കരുമ്പും കിടക്കും. ஒரு கரும்பு கிட்டுச்சா? அதே மதிய ഇതുകൊണ്ട് പൊങ്കൽ കൊണ്ടാടുന്നത് எப்படி? ஓ, பானை வேணுமோ? பானை பானை வேணும். அதுக்குள்ள சாதனங்கள் இன்னும் ஓ, அதுக்குள்ள சாதனங்கள் தேவை உண்டு இல்லையா? அப்போ வேலை இல்லாதனால பைசையும் தட்டுப்பாடு. அப்போ இனி என்ன செய்ய ஐடியா? இந்த பொங்கல் எப்படி கொண்டாட போறியா? பொங்கல் இல்லைன்னு கணக்காக்கலாம். அப்படியா? பொங்கல் இல்லைன்னா எப்படி ஏதாவது எதிர்பார்த்தியாளா பைசாக்கு? ஒரு 5000 ரூபாய்க்கெങ്കിലും 2000 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தான். ஒன்றும் இல்லை. ஓஹோ, அப்போ 5000 விட்டு 2000 கிடைக்கும்னு நினைச்சிய? கிடைக்கல. அப்போ ஏமாற்றம் தான் இல்லையா? அப்போ இன்னும் அடுத்த பொங்கலை நம்ம சிறப்பாக கொண்டாடலாம் இல்லையா? அடுத்த பொங்கல் சிறப்பாக கொண்டாடலாம் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் நம்ம ஜீவனோட இருந்தா மதியம் இருப்போம் இல்லையா? வேலையும் தொழிலும் இல்லை இல்லையா? வேலை இல்லாதனால ரொம்ப கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு இல்லையா? சரி, இப்போ பொங்கலை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா? பழைய காலத்தில் நீங்கள் பொங்கல் கொண்டாடுனீங்க இல்லையா? பொங்கலை பற்றி ஒரு பாட்டு. அந்த காலத்தில் நம்ம விளையாட்டு போட்டி, மாடு பிடிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட போட்டிகள் எல்லாம் நடக்கும் இல்லையா? அதை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா? மறந்து போச்சா? ஜல்லிக்கட்டு காளை இதெல்லாம் பார்த்துருக்க நீங்கள்? நம்ம பார்க்கல இல்லையா? நம்ம ஊரில் அது இல்லை, அதெல்லாம் அந்த பக்கம் இல்லையா? மதுரை சைடு இல்லையா? அப்போ நம்ம ஏரியாவில் அது கிடையாது. நம்ம ஏரியாவில் பொங்கல் போட்டி உண்டு, கோயில் இல்லை. கோயில்லையும் வீட்டுகள்லையும் பரிபாடிகள் உண்டு இல்லையா? அப்போ இந்த இடம் அப்படி கொண்டாட வேண்டியதான். தனிப்பட்ட முறையில் வேற கொண்டாட்டத்துக்கு வழி இல்லை. பாட்டு ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு பாட்டு வருமே, பொங்கலை வைக்க மஞ்சளை எடு தங்கச்சி தங்கச்சின்னு, வருஷம் 16 படத்தில். அந்த பாட்டு 2 வரி பாடலாமா? ஏது பாட்டு தெரியும் உங்களுக்கு? சினிமா படத்தில் ஒரு பாட்டு 2 வரியாவது பாடுங்க. எம்ஜிஆர் பாட்டு தெரியுமா? சிவாஜி பாட்டு தெரியுமா? எம்ஜிஆர் பாட்டு தெரியுமா? சிவாஜி பாட்டு தெரியும்? யாருக்கு படம் நல்லா பார்ப்பிய? சிவாஜி படம். அப்போ சிவாஜி படத்தில் இருந்து ஒரு பாட்டு பாடுங்க பார்ப்போம். ஓ, பாடுங்க தெரிஞ்சது எதா இருந்தாலும் ஒன்றும் இல்லை, பாடுங்க, தைரியமாக பாடுங்க. ஏன்னா அந்த பொங்கலுக்கு ஒரு உற்சாகம் இருக்கணும். உங்கள் பாட்டை கேட்டாதான் இளம் தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் நல்ல சந்தோஷம். அவருக்கு படத்தில் பிடிச்ச படம் அது வசந்த மாளிகை. வசந்த மாளிகையில் இருந்து பாட்டு பாடுங்க. யாருக்காக இந்த மாளிகை, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை, கலைந்த ஓவியம், காதல் ஓவியம் கலைந்த ஓவியமா, கலைந்த மாளிகையா? சரி, அவ்வளோதானே. பாட்டு மறந்து போச்சா? பாட்டெல்லாம் மறந்து, பழைய பாட்டுகள் எல்லாம் மறந்து இல்லையா? சரி, இப்போ வேற என்ன பாட்டு தெரியும் வசந்த மாளிகையில் இருந்து? எழுதுங்கள் என் கல்லறையில் இவன் இரக்கம் இல்லாதவன் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் அவன் பைத்தியக்காரன் என்று. ஓஹோ, பாடுங்கள் என் கல்லறையில் அவன் பைத்தியக்காரன் என்றா? இப்போ பாட்டு நல்லா இருக்கு, வரிகள் தான் மறந்து போச்சு இல்லையா? வரியெல்லாம் மறந்து போச்சு இல்லையா? சரி, அப்போ வேற எது பாட்டு தெரியும்? வேற ஏதாவது பாட்டு தெரியுமா? வேற ஏதாவது பாட்டு தெரியுமா? ஒன்றும் ஞாபகத்து வரல இல்லையா? இதோ உள்ள இருக்கு, எழும்பி வரல இல்லையா? வசந்த மாளிகையில் இன்னும் ஒரு பாட்டு பாடுங்கப்பா. கண்ணா நீயும் நானுமா. ஆஹா, காலம் மாறினால் கௌரவம் மாறுமா? காலம் மாறினால் கௌரவம் மாறணும்னா மாறணும் இல்லை, மாறுமா? அடுத்து பாடுங்க. வரி மறந்து போச்சா? அது வசந்த மாளிகை படத்துல இல்ல, அது கௌரவம் படத்துல இருந்து வரும் இல்லையா? கண்ணா நீயும் நானுமா, காலம் மாறினால் மாறுமா. இப்ப பொங்கல் கொண்டாடுறது கௌரவம் மாறி போச்சு இல்லையா? சரி, அப்ப செய்தியை முடிக்கலாமா? சரி, இப்படி ஒரு டாட்டா சொல்லுங்க.
சரி உங்கள் பொங்கல் கொண்டாட வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும். ஓகே, மகிழ்ச்சி. கடை முதலாளி சரி சரி, வரட்டும் 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 வரட்டும்.